ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் நடந்து முடிஞ்சிருக்கும், அதனால தான் அது பாஸ்ட். ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பீரியட் ஆஃப் டைமில் அது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. போன வாரம் இந்நேரம் நாங்கள் கோவாவில் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு டைம் பீரியடை திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், வாட் வேர் யூ டூயிங் அட் 4 o'clock எஸ்டர்டே. நேற்று 4 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வாஸ் வாட்சிங் டிவி. நான் அப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே வாஸ் வாட்சிங். அந்த வாஸ் வாட்சிங்கிறதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். We were having lunch when the phone rang. ஃபோன் ரிங் ஆகிற டைமில் நாங்கள் லன்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த லன்ச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஒரு ஓல்டர் ஆக்ஷன், அது கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு ஷார்ட்டர் ஆக்ஷன் நடக்குது, அதுதான் என்னென்னா ஃபோன் ரிங் ஆகிறது. ஸோ ஃபோன் ரிங் ஆகிறதுங்கிறத பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும், லன்ச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்கிறத பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். த பாய் ஃபெல் டவுன் வைல் ஹீ வாஸ் ரன்னிங். ஸோ அவன் ஓடிக்கிட்டு இருந்தது தான் ஒரு லாங் ஆக்ஷன், கண்டினியூவிங் ஆக்ஷன். அப்போ அவன் கீழே விழுந்துட்டான், அது ஒரு ஷார்ட்டர் ஆக்ஷன். அதை பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்லேயும், லாங்காக நடந்துகிட்ருக்கக்கூடிய அந்த ஆக்ஷனை பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக சப்ஜெக்டை பிரிக்கலாம். சிங்குலர் சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட்னு. ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த 4 வந்தால் சிங்குலர். ஸோ இந்த இடத்துல வாஸ் ஒர்க்கிங், வாஸ் போட்டுக்கணும், அதோட வேர்ப் ஐஎன்ஜி சேர்க்கணும். அதே இது சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வி, யூ, தே வந்தால் வேர் போட்டு ஒர்க்கிங், அதாவது வேர் போட்டு வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.